परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। तस्य यज्ञवराहस्य विष्णोरमिततेजसः प्रणामं येऽपि कुर्वन्ति तेषामपि नमो नमः। ஈனச் சொல்லாயினுமாக எரிதிர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இழந்தவிரான் இரு கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் அச்செல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. திருமால் செய்களுடன் எண்ணிறந்த அவதாரங்கள் எண்ணிறந்தவை என்று சொல்லலாம். கண்ணன் கீதையில் சொல்லும் போது பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவசார்ஜுன இருக்கிற ஸ்லோகம். அர்ஜுனா, உனக்கு பல பிறவிகள் உண்டு, நீ அறிவாய். ஆனால் எனக்கு பிறவிகள் இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருப்பாய். உன்னை போல் எனக்கும் பல பிறவிகள் கழிந்தன. ஆனால் உன்னை போன்னு சொன்னதுக்காக உன்னை போல உடம்போடே நீ கர்மத்தினால பிறக்க நானும் கர்மத்தாலே பிறந்து இப்படியெல்லாம் துன்பப்படுவதற்கு நான் பிறக்கிறேன் நினைக்காதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து தூக்கி விடுவதற்காக பிறக்கிறேன். நீ கர்மத்தின் பலன்களை அனுபவிக்க பிறந்தாய். ஆனால் நானோ உன் கர்மங்களையே வெட்டி விடுவதற்காக பிறக்கிறேன். என்னை அடைவதற்கு உனக்கு ஆசை ஏற்பட வேணும் என்பதற்காகவே பிறக்கிறேன். அந்த பிறவி ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணிறந்தவை. அதுதான் பகூனி மே ஜென்மானி வெதீதானின்னு சொல்லுகிறார். பகூனின்னா நிறைய அர்த்தம். 10, 25, 40 இந்த ரெண்டு கலந்த உருவத்தோட ஏன் அவதரித்தார்? திருவிக்கிறவனாக தேவனாக பிறந்தாரே, என்னதுக்காக பிறந்தார்? பிறந்த போது நடந்த சரித்திரங்கிறது ஒண்ணும். அந்த சரித்திரத்தை அழகழகாக ஆராய்ந்து பார்த்தால் இது ஒரு பயன் தெரிகிறதே, இது ஒரு பயன் தெரிகிறதேங்கிறது நமக்கு தோன்றும். அதை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல்கள் கிடைக்கும், அதை பார்ப்பதற்கு தான் இந்த போட்டியில் கூடியுள்ளோம். இதிலே 3 அவதாரங்கள், 30 சொல்லலாம், 300 சொல்லலாம். இருக்கிற 3 நாட்களுக்குள் 3 அவதாரங்களுடைய பிரயோஜனம் என்னன்னு பார்க்க போதும். அதுல இன்னைக்கு வராகன் ஏன் இழந்தார்? பூமாதேவி பிரளயசாகரத்திற்குள்ளே சிக்கிக்கொள்ள அந்த சமுத்திரத்திலிருந்து தம்முடைய கோரை பற்களாலே பன்றியான பெருமான் வராக பெருமான் தூக்கி நிறுத்தி பூமாதேவியை ரட்சித்தார். சரித்திர சொல்லணும்னா ஒரு வரி 1/2 நிமிஷத்துல இவ்வளவுதான் கதை. ஆனால் இதற்கு எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை பாசனங்கள், எத்தனை அத்தியாயங்கள். அப்படி வராக பெருமான் அவதரித்தார்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்களே, என்னதான் அதுல இருக்கும் என்று பார்ப்பதற்காக வராகன் பூமியை ஏன் இழந்தார், ஏன் இழந்தார்னு நீ பார்ப்போம். இழந்தெழுத்தல்னால் பெயர்த்து தூக்கி எழுத்தல் அர்த்தம். கீழே சிக்கிக் கொண்ட பூமாதேவியை அப்படியே தன்னுடைய கோரை பற்களாலே தூக்கி பிடித்தார். எல்லா இடத்திலையும் பெருமாள் நீங்க சிரிச்சிருப்பீள். சித்திர ரூபத்துல சேவித்திருக்கலாம். நேபாளத்திலிருந்து உத்தரப்பிரதேசம், பீகாரில் இருந்து தெற்கு கோடியில் இருக்கிற திவ்யக்ஷேத்திரம் வரை எத்தனையோ இடத்துல வராக பெருமாள் எழுந்துள்ளார். வெவ்வேறு வடிவத்தில், வெவ்வேறு உயரத்தில், வெவ்வேறு பரிமாணத்தில் எழுந்துள்ளார். அதாவது அவரவர்கள் சேவித்ததை ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். அதனாலே வராக பெருமான் இன்னைக்கு ஏன் இழந்தார்? அவர் இன்று இழந்தெடுக்கவில்லை. இன்னைக்கு பார்க்க போற தரிப்பு எதனால இழந்தார்னு பார்ப்போம். நாளைக்கு அடுத்த அவதாரம் ஸ்ரீநரசிம்ம அவதாரம். நரசிம்ம பெருமான் தூணை ஏன் பிளந்தார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். அதற்கப்புறம் திருவிக்கிரம அவதாரம். வாமனனாக பிறந்தார், திருவிக்கிரமனாக வளர்ந்தார், உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். எதற்காக திருவிக்கிரம பெருமான் அளந்தார்? இழந்ததேன், பிளந்ததேன், அளந்ததேன் என்ற இந்த 3 அவதாரங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்க போகிறோம். சரித்திரமாக உங்களுக்கே தெரிந்தபடியாக அதை குறைவாக சொல்லிக் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சரித்திரத்திலேயே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம்
நமக்கு அது பயன்படணும். அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ண வேண்டும். கேட்பது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டுடுவோம், 3 நாள் கேட்டுடுவோம், 30 நாள் கேட்டுடுவோம். கேட்கையே பயனானாலும் பயன்தான், செல்வத்துள் செல்வம் செவி சேர்ந்தோம். ஆனா எதை கேட்டிருக்கோமோ அதை அனுஷ்டான பரமாக்க வேண்டும் சொல்லுவார்கள். அதை நம்ம கடைபிடிக்கணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னு நீங்க சொல்ல வரல. அவர்கள் எத்தனையோ அர்த்தம் ஆகான வருஷம் பாரப்பட்ட மாதிரி ஆச்சாரியர்களை எழுதியிருப்பார்கள். அதுல ஏறி சிந்தித்தளித்ததுல 1-2 அர்த்தங்களை நம்மால கடைபிடிக்க முடிஞ்சா கூட அந்த சின்னதை அடுத்த படிக்கட்டு மேல் படிக்கட்டு நம்மை அழைத்து கொண்டு போய் சிறப்பா பெருமானுடைய திருவடிகளில் சேர்த்து விடும். முதல்ல அவதாரங்களுக்கு வேற ஏதோ பிரயோஜனம் இருக்குதுன்னு விண்ணப்பம் பண்ணேன். அது என்னன்னு முதல்ல சொல்றேன். எல்லாரும் அறிந்தது சபு பரித்திராணம், துட்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம். ஆனா ஆங்காங்க நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தால் அவதாரங்களுக்கு ரொம்ப பிரதான பிரயோஜனம். பாகவத அபச்சாரத்தை பொறுக்க மாட்டாதபடியால் பிறப்பார். அடியார்களிடத்துல நாம் அபச்சாரப்பட்டோம்னா அது அவருக்கு தாங்காதான். அதுக்கு மேல பார்க்கடங்க படுத்து கொண்டு இருக்க முடியாது, வைகுந்தத்தில் அமர்ந்து கொண்டு இருக்க முடியாது, பதறிக்கொண்டு ஓடோடி வந்து விடுகிறார். அதற்காகத்தான் நஞ்சி என்கிற ஆச்சாரியர் சொல்றார், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுத்து கொள்வாராம். ஆனா தன் அடியவரிடத்தில் அபச்சாரப்பட்டால் பொறுக்கவே மாட்டார். அது என்னமா நீ பண்ணுவேன் அவனை அழிப்பதற்கு தான் புகுகிறார். அதனால அபச்சாரத்தை கண்டு பொறுக்க மாட்டாமல் அவதாரம். இது ஒரு பிரயோஜனம் சொல்றார்கள். இத கூட ஒரு மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடு. அவரே 14 தோள்களோட, ஒரு 28 கால்களோட, 1000 கண்களோட முன்னாடி வராமல் முதல்ல பயந்து போய் நான்கு விடுவோம். இவர் யாரோ என்னவோ எனக்கு புரியவே இல்லை. இதுவே வராக நரசிம்மர்னா பயப்படுறோம், ராமன் கண்ணன்னா நம்மாட்ட இருக்கவே கிட்டக்க வந்துருக்கோம். இதுக்குள்ளேயே விடுவதுன்னா அவர் அப்படியெல்லாம் வந்தாருன்னா நம்மளால அதுக்கு போகவே முடியாது. அதனால நம்மோட கலக்க வேணும், நம்மோட பழக வேண்டும், நம் கண்களுக்கு விருந்தாக வேணும். இதெல்லாம் தான் பயன். அவதாரங்களே பண்ணாம போய் சாஸ்திரங்கள் எல்லாம் யோகி தேயமா மட்டும் இருப்பார்னு சொல்லிட்டா யோகிகளுடைய தியானத்துக்கு விஷயமாக இருப்பார், மற்றபடிக்கு பார்வைக்கு வரவே மாட்டார் என்றாகிவிட்டால் பக்தியே வராது. 2 குடும்பத்தை எடுத்து எப்படி அர்ச்சனை பண்ணணும்னே தெரியாது, நாமங்களை சொல்லவே தெரியாது. எல்லா பெயர்களும் அவரைத்தான் சொல்லுவோம். ஆகவே நீ எந்த பெயர் வேணா சொல்லிக்கோ, அதுதான் சகஸ்ரநாமம் சொல்லிப்பாங்க. ஒருத்தரும் சொல்லவே மாட்டோம். இது இந்த 100ன்னு சொன்னாதான், இந்த 1000ன்னு சொன்னாதான் நம்ம பேசவே வருவோம், இந்த 10ன்னு சொன்னாதான் அனுபவிக்க வருவோம். நமக்கு எப்ப அளவுக்கு உட்பட்டதா இருக்கோ அவரும் அளவுக்கு உட்படுத்தி கொண்டால்தான் நம்மால பிடிக்க முடியும். நம்ம பிடிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் நம்மையும் அளவுக்கு உட்படாம ஆக்கிடுவோம். பிடிக்காத வரைக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவரை பிடிச்சிட்டோம், அப்ப மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வருகிறது. வைகுந்தத்தை அடைந்து விட்டோம், அடைந்த பிற்பாடு ஒரு குறவும் இல்லையே. அப்ப அவருக்கு சமமான ஞானம், அவருக்கு சமமான சக்தி, ஆனந்தமா இருந்து போகிறேன். இதற்காகத்தான் அவதாரம் முக்கிய பிரயோஜனம் சொல்லப்படுறது. நான் கண்களாலே சேவிக்க வேணும் சகல மனுஜ நயன விஷயதாங்கதான்னு சொல்லுவாங்க. எல்லா மக்களுடைய கண்களுக்கும் விருந்தா வருகிறார். இதுல எனக்கு சும்மா பார்வையா இருக்கலாம், உங்களுக்கு கடுகு பார்வையாக இருக்கலாம், யாருக்கு கண்ணே தெரியாதவராகவும் இருக்கலாம். நான் கண்ணுக்கு விருந்தாக வருகிறார் சொன்னேன். கண் தெரியாதவர்கள் என்ன பண்ணுவார்கள் நீங்க கேட்கலாம். அவர்களும் நிறைய கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அவர்களும் சேவிச்ச பாக்கியத்தையும் அந்த உள்ளத்துல திருப்தியையும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எப்படி கொடுக்கிறார்னா அது அவரைத்தான் கேட்கணும். அந்த சக்தி நமக்கு தெரியாது. ஏன் நீங்களாம் வருகிறீர்கள்? அவர் என்ன பார்ப்பார் வந்து சொல்லுவார். நான் அவரை பார்க்க முடியாது வாசம் தான். ஆனா முன்னாடி போய் இருக்கும் போது அவர் என்ன கட்டாட்சிப்பாரு, எனக்கு அது கேட்காது. என்னால் பரவாயில்ல, எங்க சத்சங்கம் நடக்கிறதோ நின்றுட்டு இருக்கேன். ஆத்மாவுக்கு ஒரு சக்தி உண்டாதியா, அதுக்கு காது தேவையில்லை, கண்ணு தேவையில்லை. உடல் ரீதியா பார்க்கணும்னா தான் கண்ணு காது கை மூக்கு. ஆத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறது கையும் தேவையில்லை, காதும் தேவையில்லை. இப்படித்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு கூறத்தாழ்வான் தருகிறார். ஏவம் ஸ்திதே உபசம்ஸ்ரயணான் உபாயா மானேன கேனச்சி தலப்சியத நோபலப்தும். அப்புறம் சாஸ்திரம் மட்டும் இருந்திருந்தால் கேட்டு கேட்டே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு நிர்பந்தம், அது ஒரு இடர்பாடு. பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆட்டம், கேட்டு தெரிஞ்சுதான் முடியாது. வேற அவதரித்தால்தான் இன்னும் 4 பேர் எப்படி பக்தி பண்ணிருக்கான்னு எனக்கு புரியும்.
விதுரன் பக்தரா இருந்தாலுமே, உத்தவர் பக்தரா இருந்தாலும், ஒரு முகப்பெருமான் ஒண்ணும் இல்லாதவன் எவ்வளவு பக்தியோடு இருந்திருக்கான் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஒரு ஈடுபாடு வரணும்னால் அவதரித்தா தானே முடியும். இது பக்தர்களை உருவாக்குற பிரதான பயன். யாரையோ 4 பேரும் அழிக்கிறதுக்காக மட்டும் வராருலாம் நினைச்சு கூடாது. அழிக்கணும்னா இருந்த இடத்துல சங்கல்பத்தில் அழிக்கிட மாட்டாங்க. இல்லைன்னா இவர்கள்லாம் பூச்சி ஆடும், இந்த பூச்சியோட சண்டை போடுறதுக்கு அங்கே இறங்கி வர வேண்டும். ஆனா வருகிறார் என்னால் அழிக்கிற நேரத்துல நல்லவர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையினுடைய அவதாரிகை முன்னுரை இதெல்லாம் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த முன்னுரையில ராமானுஜ பாஷ்யத்தில் எழுதும்போது, ஆத்மானம் சாரத்தியம் பார்த்தஞ்ச ரத்தினம் சர்வலோக சாட்சிகம் சகார, தன்னை சாரதியாகவும் அர்ஜுனனை ரத்தியாகவும், சாரதியின தேரோட்டி, ரத்தியின தேர்வு முதலாளி, இப்படி 2 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. ஆத்மானம் சாரத்தியம் பார்த்தஞ்ச ரத்தினம், எங்கேயோ ஏகாந்தத்துல பண்ணல, சர்வலோக சாட்சிகம் சகார. இப்ப இந்த தேசத்துக்கு பிரதான மந்திரி இருக்கார், ஜனாதிபதி இருக்கார். அவரால் மதிக்கப்படுறவர் ஒருத்தர் சாமானியப்பட்ட மனுஷன் தான். அவரை ஒருவேளை காலை பிடிச்சு விடுறதா கூட ஜனாதிபதி பிடிச்சு விடுவார். அவ்வளவு தூரம் அவருக்கு மதிப்பு இருக்குனாலும் இதெல்லாம் எங்க பண்ணுவார்கள்? வீடு கூட வேணா பண்ணலாம். ஜனாதிபதி மாளிகையில போய் யாரோ ஒரு சாமானியனுக்கெல்லாம் காலை பிடிச்சு விட முடியாது. நிருபர்களை கூட்டு வச்சிருந்தா நான் இவர் காலை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும் மாட்டார்கள். ஏகாந்தத்துல என் வீட்டுக்குள்ள பண்ணிக்கலாம். ஆனா குருக்ஷேத்திர போரிலே இந்த பக்கம் 11 அக்ஷோகணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷோகணி சைன்யம், இத்தனை லட்சம் கோடி பேர் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் போது நான் சாரதியா தேரோட்டியா கீழே உட்கார்றா, ஒண்ணுமில்லாத ஒருத்தை இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு விடுவதான்னு தெரியாது. இந்த அர்ஜுனனை தூக்கி ரத்தியா மேல உட்கார்ந்து வச்சிருக்கார். அவன் கால் இவனுடைய தோல்ல பட்டு, அர்ஜுனனுடைய காலு கண்ணனுடைய தோல்ல பண்ணது. மேல உட்காந்து கேள்வி கேட்கிறான். கீதாச்சாரியர் கீழே இருந்து பதில் சொல்லிட்டு, இது எங்கேயும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு என்ன பண்றது தெரியல, காப்பாத்துங்கிறவன் மேல உட்காந்துட்டான், யார் ரட்சிக்க போகிறாரோ அவன் கீழே இருக்கிறான். இது அன்னைக்கு பண்ணி விட்டுட்டது கூட ஆச்சரியம் இல்லை. அன்னைக்கு நடந்து போச்சு 18 நாள் தானே, 19 நாள் பண்ண வேண்டாம். என்னால் 19,000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு திருவல்லிக்கேணியில அதே திருக்கோலத்தோட இருக்காரா இல்லையா? பார்சாதி பெருமானு கோவில் கட்டி ஆழ்வார்களை கொண்டு 10 பாசுரம் பாட வைத்து அதுக்கு என்ன சேவா காலம், என்ன வேத பாராயணம், எப்பேற்பட்ட உற்சவம். மகாநகர சென்னப்பட்டணத்துக்குள்ள பிரதானமா உட்காந்து நிழலோதம் மத்தலைக்கும் மாவையிலை மாவல்லி கேணியான் ஐந்தலவாய் நாகத்தனை விற்பெரு விழவும் கஞ்சனும் வல்லும் வேடமும் பாகமும் வீழ சத்தவன் தன்னை உடவெறி செய்த சிவகுரு துயர்களை தேவை பத்தலத்தீய கொள்கையை கொண்டு பார்த்தந்த தேர்வும் நின்றானே சித்தபடியார் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்ணேரே திருவிழா கோஷம். அன்னைக்கு ஞானி எல்லாரும் பார்த்ததே யாராலும் மறந்து போய்விட போகிறார்களே இன்னைக்கு நின்றுங்க. இல்லைன்னா அன்னைக்கு எளியவனா ஒரு மனுஷனுடைய கால் தன் தோல்ல படுபடி இருந்தால் நம்மளா இருந்தா சின்ன வயசுல சாதாரணப்பட்டவனா இருந்து இப்ப மட்டும் கொஞ்சம் பெரிய மனுஷனா இருந்தோம்னா பழசெல்லாம் அப்படியே அழிச்சுடுவோமே. ஒருத்தருக்குமே தெரியவே கூடாது, பேசவே கூடாது. அன்னைக்கு நான் எங்க படிச்சேன், என்ன பண்ணேன், வீட்டுல வந்து சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிருப்போம், பொய்யெல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் நம்ம பெரிய மனுஷனாக சொல்லிப்போம், வாயே தர மாட்டோம், மறைச்சிருவோம். ஆனா அவருக்கு என்ன ஆசைன்னா நான் திருடினேன்னு பாட்டெல்லாம் பாடணும். திருட்டு கண்ணனா நவநீத கிருஷ்ணனா எத்தனை கோவில் இருக்கேன், ராசக்கிரீட பண்ணவன் தான் இருக்கேன். குருகர வந்தான் எங்க பாருங்க படம் எழுதணும்னால் உரல் பக்கத்துல அவள் யசோத கையில தாமு கேட்டு எடுத்து வச்சிருந்தா ஓங்கி கட்டிட்டு இருந்துச்சு, கண்டேரு கரகராக ஜலம் வருது. இதை வச்சிருந்து 10 கோடி ரூபாய் கோவில் எடுத்துவோம். அத்தனை பேரும் இப்படி காட்சி அடிச்சுட்டு இருக்காரு என்னால் அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமையே. யாரும் தன்னை மறைக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா கண்ணன் தான் பண்ண எதையும் மறைக்காமல் இதை பார்க்க பார்க்கத்தான் பக்தி பெருகும். அவர் ஒண்ணும் இல்லாத ஒரு அர்ஜுனன் ரத்தியா இருக்கா, எல்லாம் தெரிந்த நான் சாரதியா இருக்கேன். அப்ப அத்தனை எளியவரா உங்களுக்காக நான் உழைப்பேன், கவலை வேண்டாம் பற்றுங்கோள். அதை சொன்னா தானே அர்ஜுனனுக்கு பக்தி இருந்தது, எனக்கு இருக்கு. உத்தவருக்கு இருந்தது, எனக்கு இருக்கு. அதை சுவாமி ராமானுஜர் சாதிக்கும் போது சர்வலோக சாட்சிகள் சகார ஆத்மானம் சாரத்தின் பார்த்தஞ்ச ரகிதம் சர்வலோக சாட்சிகள் சகார. எதுக்கு இதை பண்ணார்னால் அக்ரூர மாலாகாராதீன்னு பரமபாகவதான் கிருத்வார் எழுதுறார். அக்ரூர மாலாகார முதலானவர்களே ஏற்கனவே அவர்கள்லாம் பக்தர்கள். அந்த பக்தர்களை பரமபக்தர்கள் ஆகிறதுதான். நாம் இப்படி நினைப்போம், அபக்தர்களை பக்தர்கள் ஆகிறதுக்கு, நாஸ்திகன் ஆஸ்திகன் ஆகிறதுக்கு நினைச்சிருப்போம்.
ஆஸ்திகனா பரமாஸ்திகனாக்கணுமே. நாம ஒண்ணு அப்படியே இப்ப வைகுண்டம் போற நிலைமைக்கெல்லாம் வந்துள்ளது. ஏதோ இருக்கிறோம், நமக்கு அடுத்த நிலையில எடுத்து போனோம், கீழே இருக்கிறவரும் மேல் நிலை கொள்வதாகணும். ஆருக்கு அப்படி பக்தி பங்குடுத்தோ இனிமே சம்சாரத்தில் இருக்க மாட்டேங்கிற ஒரு ஆசை, அவன் திருவடிகளை அடையணுங்கிறத வர வைக்கணும். இப்படி எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் அவதரிக்கிறார். இதுதான் அவதாரத்துக்கு முக்கியமான பிரயோஜனம். நாம நினைச்சிருக்க மாதிரி சண்டை போடுறதுக்கு, ராவணன் அழிக்கிறதுக்கு